சேயோன்னா யாரு? அக்காளி வர்றேன்டியே. சேயோன் படத்தோட கதை எதை பேஸ் பண்ணி இருக்கு? ஏன் கருமாத்தூர்காரங்க வள்ளி திருமணம்னு சொன்னோனையும் வாயிலே அடிட்டாங்க? தமிழ் கடவுள் முருகருக்கும் கருமாத்தூர்காரங்களுக்கும் என்ன பிரச்சனை? ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு PS360. ஸோ மதுரையில் வந்துட்டு கருமாத்தூர் அப்படின்ட்டு ஒரு ஊர் இருக்குது. அந்த ஊருக்கு வந்துட்டு பேச்சியம்மா வந்துட்டு ஒரு வாட்டி விசிட் போயிருக்காங்க. அப்போ வந்துட்டு அவங்களுக்கு அந்த ஊர் வந்து ரொம்ப பிடிச்சி போயிடுச்சு. அதனால் வந்துட்டு அவங்க அங்கே ஸ்டே பண்ணணும், சரி அங்கேயே வந்துட்டு இருக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்றாங்க. அப்போ அந்த எல்லையை வந்துட்டு காவல் காத்துட்டு இருந்த பேய்காமன் வந்துட்டு இல்லை முடியாது, இது என்னோட இல்லை, உன்னை இங்கே சேர்த்துக்க முடியாது, நீ உடனே இந்த இடத்த விட்டு கிளம்பணும் அப்படின்னு சொல்லிட்டு துரத்தி விட்டுறாரு. ஸோ பேச்சியம்மா வந்துட்டு துரத்தி விட்டுட்டாங்க, வேறு வழி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கேரளாவில் இருக்கிற அவங்க அண்ணனை போய் பார்க்குறாங்க. அவங்க அண்ணன் பேர் தான் வந்துட்டு விருமாண்டி. அவங்க அண்ணனை போய் பார்த்துட்டு இந்த மாதிரி எனக்கு இந்த மாதிரி ஒரு ஊர் பிடிச்சிருக்குது, அங்கே நான் ஸ்டே பண்ணணும்னு ஆசைப்பட்றேன், ஆனால் வந்துட்டு எங்கள் பேய்காமன்னு ஒருத்தர் இருக்காரு, அவர் என்னை வந்துட்டு இல்லை நாங்கள் வந்துட்டு ஸ்டே பண்ண விட முடியாது அப்படின்னு சொல்லிட்டு துரத்தி விடுறாரு அப்படின்னு சொல்கிறாங்க. விருமாண்டி வந்துட்டு சரி எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் உனக்காக இந்த ஹெல்ப் பண்ணுறேன், ஆனால் நான் உனக்கு இந்த ஹெல்ப் பண்ண வந்தேன்னா எனக்கு வந்துட்டு டெய்லியும் சூலி பொண்ணும் சூலி மாடும் நீ எனக்கு படையல் வைக்கணும் அப்படின்ட்டு விருமாண்டி வந்துட்டு பேச்சியம்மா கிட்ட கேட்குறாங்க. சூலி பொண்ணு சூலி மாடு அப்படின்னா என்னன்னா, ஒரு மாடு வந்துட்டு ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும்போது அது வயிற்றுல இருக்க சிசுவை வந்துட்டு எடுத்து படையலாக வைப்பாங்க, அதுக்கு பேர் தான் சூலி மாடு. அதே மாதிரி தான் சூலி பொண்ணும். பேச்சியம்மா வந்துட்டு சரி ஓகே அப்படின்ட்டு அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. ஆனால் அவங்களுக்கு நல்லாவே தெரியும் அவங்களால அது வந்துட்டு கொடுக்க முடியாது அப்படின்றது அவங்களுக்கு நல்லாவே தெரியும். சரின்னு சொல்லிட்டு விருமாண்டி வந்துட்டு கருமாத்தூர் வந்துடுறாரு. பேய்காமனுக்கும் விருமாண்டிக்கும் பயங்கரமான சண்டை நடக்குது. இப்போ விருமாண்டிக்கும் பேய்காமனுக்கும் ரொம்ப நாளாக சண்டை நடக்குது. அந்த சண்டையில் வந்துட்டு விருமாண்டி வந்துட்டு பேய்காமன் அவரோட குதிரையோட காலை வந்துட்டு உடச்சி விட்டுறாரு. இந்த சண்டை வந்து இப்படியே ரொம்ப நாளாக போயிட்டு இருக்குது. சரி இப்படியே ரொம்ப நாளாக சண்டை நடந்துட்டு இருந்தா வேலைக்காகாது அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு பஞ்சாயத்து பண்ணி வைக்கிறதுக்காக ஒரு 3 பேர் வராங்க. அந்த 3 பேரும் யாருன்னு பார்த்தீங்கன்னா மதுரை மீனாட்சி அம்மன், சொக்கநாதர், முருகர். இவங்க 3 பேரும் வந்துட்டு சரி இந்த பஞ்சாயத்து பண்ணி இந்த பிரச்சனையை ஒரு வழியாக முடிச்சு வைப்போம் அப்படின்றக்காக பேச்சுவார்த்தைக்காக வராங்க. இந்த சண்டை வந்துட்டு இப்படியே போயிட்டுருக்கு. இப்படியே போயிட்டு இருந்ததுன்னா வந்துட்டு வேலைக்காகாது, நீங்கள் 2 பேரில் வந்துட்டு மாற்றி அடிச்சுட்டே தான் இருக்கீங்க, யாரும் ஜெயிக்கிற மாதிரியே தெரில, அதனால இப்போ உங்கள் 2 பேருக்குமே பொதுவாக ஒரு ரேஸ் வைக்கிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன ரேஸ்னு பார்த்தீங்கன்னா தொட்டப்பநாயக்கனூருக்கும் மதுரையில் இருக்கிற மொட்டை கோபுரத்துக்கும் சென்டரில் ஒரு கொடி நட்டு வைப்பாங்க. அந்த கொடியை யார் ஃபஸ்ட்டு போய் எடுத்துகிட்டு வராங்களோ அவங்களுக்கு தான் அந்த ஊரோட எல்லாம் சொந்தம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரேஸ் வைக்கிறாங்க. இந்த நேரத்தில் தான் வந்துட்டு முருகன் வந்து ஒரு வேலையை பார்த்து விட்டுறாரு. ஆல்ரெடி பேய்காமன் குதிரையோட கால் ஆல்ரெடி உடஞ்சிருக்கு. அந்த குதிரையை எடுத்துட்டு விருமாண்டி கொடுத்து விருமாண்டி குதிரையை எடுத்துட்டு பேய்காமனுக்கு 2 பேருக்கும் ஸ்வாப் பண்ணி விட்டுறாரு. பட் ஜெயிச்சது என்னமோ விருமாண்டி தான். ஆனால் வந்துட்டு பேச்சியம்மா இந்த இடத்துல ட்ரிகர் ஆயிடுறாங்க. நொண்டி குதிரையை தன்னோட அண்ணனுக்கு கொடுத்தனால முருகன் மேலே ட்ரிகர் ஆயிடுறாங்க. அதனால இனிமேல் நாங்கள் யாருமே முருகன் கோயிலுக்கு போக மாட்டோம், முருகனை கும்பிட்றவங்களை வந்துட்டு சும்மாவே விட மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சபதம் எடுத்துடுறாங்க. இப்போ வரைக்கும் கருமாத்தூர்ல இருக்கிறவங்க வந்துட்டு யாருமே முருகன் கோயிலுக்கு போக மாட்டாங்க, முருகனை கும்பிடவும் மாட்டாங்க. அதனால தான் சேயன் படத்தோட ட்ரெய்லர்ல வள்ளி திருமணம்னு சொன்னோனையும் கருமாத்தூர்காரங்க வாயிலே அடிச்சிருப்பாங்க. உன்னை எதுக்கு அடிச்சாங்க? என்ன நடந்து கேட்டாங்கய்யா? சொன்னேன், வாய் வாயா குத்திட்டாங்கய்யா. ஆமா, என்ன நடக்கும்னு சொன்னேன்? வள்ளி திருமணம்யா. ஏன்னா இப்போ அது எல்லாமே விருமாண்டிக்கு சொந்தமாயிருச்சு. விருமாண்டி வந்துட்டு பேச்சியம்மாவுக்கு சரி இந்த மாதிரி நீ ஆசைப்பட்டது உனக்கு கொடுத்துட்டேன், நான் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஊர்லேருந்து கிளம்புறாரு. ஆனால் வந்துட்டு பேச்சியம்மா அதுக்கு ஒத்துக்கல. நீ போனதுக்கு அடுத்தது மறுபடியும் வந்துட்டு பேய்காமன் வந்தாலும் வருவான், என்னால் நீ போனதுக்கு அடுத்தது அவனை தனியாக சமாளிக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு பயந்துக்கிட்டு நீ போகாத, நீ இங்கே ஏறு அப்படின்னு சொல்லிட்டு விருமாண்டி கிட்ட கேட்குறாங்க பேச்சியம்மா. அதுக்கு விருமாண்டி வந்துட்டு சரி அப்போ ஓகே, அப்போ நான் கேட்ட மாதிரியே எனக்கு டெய்லியும் வந்துட்டு சூலி பொண்ணும் சூலி மாடும் கொடுக்குறியா அப்படின்னு கேட்குறாங்க. பட் வந்துட்டு பேச்சியம்மாவால் அதை கொடுக்க முடியாது, டெய்லியும் கொடுக்க முடியாதுன்னு தெரியும். இந்த நேரத்தில் தான் பேச்சியம்மா வந்துட்டு ஒரு தந்திரம் பண்ணுறாங்க. தன்னோட மோதிரத்தை எடுத்துட்டு ஒரு கிணத்துக்குள்ளே போட்டுடுறாங்க. கிணத்துக்குள்ள போட்டு அண்ணா எனக்கு இந்த மாதிரி மோதிரம் கிணத்துல விழுந்துச்சு, இது எடுத்து கொடுங்கண்ணா அப்படின்னு கேட்குறாங்க. விருமாண்டி வந்து சரிப்பா அவன் கிணத்துக்குள்ள விழுந்துருச்சு போல அப்படின்ட்டு அந்த மோதிரத்தை எடுக்க போறாரு. இப்போ பேச்சியம்மா என்ன பண்ணுறாங்க, ஒரு பெரிய கல்லை எடுத்து அந்த கிணத்தை போட்டு மூடிடுறாங்க. விருமாண்டியை கிணத்துக்குள்ளேயே சிறை வச்சிடறாங்க. விருமாண்டி வந்துட்டு பேச்சியம்மா கிட்ட என்னம்மா இது, நான் உனக்காக ஒரு உதவி செய்ய வந்தேன், நீ எனக்கு இதுதான் நீ காட்டுற நன்றியா அப்படின்னு சொல்லிட்டு விருமாண்டி பேச்சியம்மா கிட்ட கேட்குறாரு. பேச்சியம்மாள் வந்துட்டு நீ போனதுக்கு அடுத்தது பேய்காமன் வந்துட்டா என்னால் ஒன்றுமே பண்ண முடியாது, அதனால என்னால் இப்போ உன்னை விட முடியாது, ஆனால் அதுக்காக நீ கேட்குற மாதிரி டெய்லியும் வந்துட்டு சூலி பொண்ணும் சூலி மாடும் என்னால் கொடுக்க முடியாது, அதுக்காக இந்த உலகமும் தாங்காது, அதனால நான் உனக்கு வேற ஒரு பரிகாரம் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஒவ்வொரு வருஷமும் ஆடி கடைசி வெள்ளி உச்சி பூஜை அன்னைக்கு
சூழி மாடெல்லாம் என்னால் கொடுக்க முடியாது, சூழி ஆட்டை வந்துட்டு படையல் வைக்கிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி ஒவ்வொரு வருஷமும் ஆடி கடைசி வெள்ளி உச்சி பூஜை அன்னைக்கு சூழி ஆட்டை வந்துட்டு படையல் வைப்பாங்க. அன்னைக்கு ஒரு நாள் மட்டும் மேலே வந்து பக்தர்களோட படையலை ஏற்றிக்கிட்டு பக்தர்களுக்கெல்லாம் அருள் கொடுக்குற மாதிரி இன்னும் நம்பிட்டு இருக்காங்க. சேயோன் அப்படின்ற வேர்டுக்கான அர்த்தம் வந்துட்டு முருகர். இது வந்துட்டு முருகர் பேர்லேயே இந்த படம் வருது. இதை பேஸ் பண்ணி தான் இப்போ விருமாண்டி அப்புறம் சேயோன் படத்தோட கதையும் வந்துட்டு இருக்கு. இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.